श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சீரொன்றதும் புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாக்கு வானேரப் போமளவும் வாழ்வு. வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராகன் வாசகத்தோர் வாழி சரணாகதி எனும் சாருடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ வைஷ்ணவ தினசரியில இன்றைய தினம் 7வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்பு 2 பாசுரங்கள்னால இஜ்யா காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தினத்தின் 3வது காலத்துல எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் உபச்சாரங்கள் பண்ணணும் என்பதை பத்தி பார்த்தோம். அதாவது பாகவதாலாம் அந்த பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்கிற ஒரு சேர்த்தி, அந்த பிராட்டியோட சேர்ந்து இருந்துருக்கிற அந்த எம்பெருமான் அவனுடைய திருமுக மண்டலத்தை, அவனுடைய திருமுக மண்டலம், அவனுடைய திருக்கண்கள், அவனுடைய சிரிப்பு, இப்படி இதனால ஒரு சந்தோஷத்தினால அந்த பெருமாளுக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் அவருக்கு சமர்ப்பிக்கணும். இப்படி பண்றதோடு நிற்காமல் அந்த எல்லா விதமான உபச்சாரங்களையும் பண்ணணும். இந்த பெருமாள் உகந்து ஏத்துக்கிறேன், அந்த ஏத்துக்கிறேன்ற முறையில பெருமாளுக்கு உபச்சாரங்களை பண்ணணும்ன்றத சொல்லி சொல்ற. குழிமுதல் கிரிசைகள் குறைகளர் வலவே என்பதாக இந்த குழின்றது திருமஞ்சனத்தை சொல்லி சொல்றது. திருமஞ்சனம் முதலிய உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் நாம பண்ணணும்ன்றத சொல்லி அதுல ஒரு குறைவில்லாத அனுஷ்டிக்கணும். அந்த உபச்சாரம் பண்ணச்சே பெருமாளுக்கு உகப்பாக இருக்கும்படியாகவும் மலர்ந்த முகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இந்த உபச்சாரங்களை பண்ணணும்னு ஒரு பாசுரத்தால சாதிச்ச. அடுத்த பாசுரத்தினால இந்த பகவதாராதனம் பண்ணச்சே அந்த பெருமாளிடத்துல நமக்கு எந்த மாதிரி பாவம் இருக்கணும் என்பதை அற்புதமா சாதிச்ச. வருவதோர் உறவென வளர் இளவரசன வளர் இளவரசன மருவுனன் மகனென வனமத கரியன வருவிலை மணியன அடியவர் அடைபவர் என்று சாதிச்சார். பிரியமான ஒரு அதிதி, யதா யுவானும் ராஜானும் யதாச்ச மகதஸ்தீனம் யதா பிரியாதிதிம் பிராப்தம் பகவந்தம் சமர்ச்சயேத்துன்னு ஒரு பிரியமான நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியதான ஒரு அதிதி நண்பர்கள் அவ விருந்தினராக வந்தாள்னாக்க அப்ப எப்படி முகமலர்ச்சியோட அவளை வரவேற்று நாம அவளை உபச்சரிப்போமோ அந்த மாதிரி எம்பெருமான முகமலர்ச்சியோட அவர் எழுதியிருக்கிறது பரம சந்தோஷமாக பண்ணணும்ன்றதும் சொன்னார். வளர் இளவரசன என்பதாக அடுத்தது சொல்லிருக்க. வெறும் அதிதி இல்ல, இந்த லோகம் மொத்தத்தையும் ஆளவள்ள இளவரசனே வந்திருக்கிறதாக நினைச்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உபச்சாரம் இருக்கணும். இந்த ரெண்டுத்துலயும் உபச்சாரத்துல வித்தியாசம் இருக்கும். ஒரு ராஜாவே நம்மத்துக்கு வந்துட்டாருனாக்கா அப்ப அதுக்கு ராஜோபச்சாரம், ராஜாவுக்கு செய்யக்கூடிய உபச்சாரம் என்னவோ அந்த உபச்சாரங்களை நம்ம பண்ணணும்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நம்மளுடைய உபச்சாரம் இருக்கணும். ஆகையால இப்ப பெருமாள்
நம்ம நம்மத்துல எழுந்தோடு இருக்கு அவருக்கு நம்ம அந்த தேவப்பெருமாளுக்கு உபச்சாரம் பண்றோம், வித்யாராசனம் பண்றோம். அப்படி வித்யாராசனம் பண்ணச்சு ஒரு ராஜாவுக்கு வந்துட்டா ராஜகுமாரனுக்கு எப்படி எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணுவோமோ அப்படிப்பட்ட உபச்சாரம் பண்ணணும்னு அர்த்தம். இது ரெண்டோட இருந்தா போறாது. மருவனன் மகனென வனமத கரியன மத கரியன அப்படின்னு மருவனன் மகன் என்ன என்று சொல்றது. ஒரு குழந்தை மாதிரி அம்மா அந்த குழந்தைய எப்படி பாவிச்சு பண்ணுவாளோ இதெல்லாம் போன வாட்டி சொன்ன விஷயம்தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை இது. இப்படி ஒரு மகன் மாதிரியாக நம்மளுடைய பாசத்தை பொழிந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். இதுல நம்பெருமாள் உற்சவத்திலையும் பார்த்திருக்கோம், தேவப்பெருமாள் உற்சவத்திலையும் பார்க்கலாம். ஸ்ரீஜெயந்தி உற்சவம். இந்த ஸ்ரீஜெயந்தி உற்சவத்துல சங்கு பால் ஓட்டுறதுன்னு சொல்லுவா. ஸ்ரீஜெயந்தி அன்னைக்கு பெருமாளும் தேவப்பெருமாளும் கண்ணனும் அபிஷேக மண்டபத்துல எழுந்தள்ளிருப்பா. அவர் ரெண்டு பேருக்கும் திருமஞ்சனம் விசேஷமா ஆகும். திருமஞ்சனம் ஆன பிற்பாடு திருவாராதனம் நடக்கும். அந்த திருவாராதனம் நடக்கச்சே அதுல ஒரு விஷயம், ஒரு சங்கம் நிறைய வெள்ளியில ஒரு சங்க ரூபத்துல இருக்கும். அந்த சங்கம் நிறைய பாலை இது பண்ணி காலை முட்டி போட்டுண்டு கீழே அவனிக்தாம் ஜானுபியாம் அவனின் ஸ்பிருஷ்டுவான்னு சொல்லிருக்கு. இந்த முழங்கால்களால இந்த பூமிய தொட்டுண்டு, அதாவது இந்த முட்டி போட்டுண்டு அந்த பாலை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. ஒரு அம்மா குழந்தை அந்த பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைய தம் மடியில போட்டுண்டு அந்த குழந்தைக்கு பால் போட்டுற மாதிரி இவ இந்த அர்ச்சக சுவாமிகளாக இருந்திருக்கிறவா இந்த உபச்சாரம் திருவாராதனம் பண்ணச்சு. அந்த ஒரு உபச்சாரத்தை இப்ப அந்த பண்ணச்சே பார்த்தோம்னாக்கா அந்த அர்ச்சக சுவாமிகள் திருமுக மண்டலத்துல இந்த யசோதைக்கு கண்ணனிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பிரீத்தி இவா முகத்துல அந்த நம்பெருமாளிடத்துலயும் தேவப்பெருமாளிடத்துலயும் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். இது ரெண்டு இடத்துலயும் நடக்கும். அங்கேயும் ஸ்ரீரங்கத்திலையும் நடக்கிறது, இங்கேயும் நடக்கிறது. இது பால் இந்த சங்கு பால் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்றது. ஒவ்வொரு இடத்துல பேர் வேற மாதிரியா இருக்கலாம், அது வேற விஷயம். இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, மருவனன் மகனென ஒரு மகனாக இப்படி பெருமாளை நினைச்சுண்டு உபச்சாரம் பண்றது. களமத கரியன ஒரு யானை அந்த யானையை நாம பாக்குற மாதிரி பெருமாளுடைய ஒரு அலங்காரத்தை ஒவ்வொரு உபச்சாரத்தையும் பண்ணிட்டு பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறது, அந்த முகத்தையே பார்க்கறது. இப்படி இருக்காது. அருவிலை மணியன அனர்க்கமான ரத்தனம் போல என்றெல்லாம் சொல்லி அடியவர் அடைபவர், இப்படி எம்பெருமானை அடைபவர்களாக இருந்திருக்க. இது ஒரு வித்யா காலத்துல பண்ணக்கூடிய இந்த திருவாராதனத்துக்குரிய வஸ்துக்களை அவ வஸ்துக்களோட கூட எம்பெருமான இடத்துல சரணமாக அடைபவர்கள் என்று சொன்னார். இது நம்ம போன உபன்யாசத்துல பார்த்தோம். இந்த உபன்யாசம் பண்ணின பிறகு அடியனுக்கு ரெண்டு பாக்கியம் கிடைச்சது. ஒரு பாக்கியம் என்னன்னாக்க, இந்த உபன்யாசம் பண்ணின மறுநாளே ஸ்ரீரங்கத்துக்கு போனேன். இந்த ஸ்ரீரங்கத்துல போனா அன்னைக்கு சப்தாவரண உற்சவம். அங்க ஒரு சுவாமி சாதிச்சார். எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது அவர் சொன்னதுல. இந்த சப்தாவரண உற்சவத்தை சேவிச்சாலே 10 நாள் உற்சவமும் சேவிச்சா மாதிரி என்று சொன்ன அந்த பலன் வந்துடும் சப்தாவரண உற்சவத்தை சேவிச்சாலேன்னு சொன்னார். எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த சப்தாவரண உற்சவத்துல இந்த நம்பெருமாள் எழுதினதும் அவருக்கு பண்ணின உபச்சாரங்கள், அந்த உத்தரவீதியில பெருமாள் இழைச்சு ஒவ்வொரு ஆத்துலயும் பெருசு பெருசா கோலம் போட்டு, அது தங்காத்துலயே கல்யாணம் நடக்கிற மாதிரி தங்க பசங்க வந்த மாதிரி பெருசு பெருசா கோலம் போட்டு
ஒவ்வொரு ஆத்துலயும் பார்த்தோம்னா விளக்கேற்றி வச்சு சில ஆண்கள்லாம் 5 முகத்தோட கூட எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய குத்தி விளக்கு 2 குத்தி விளக்கு ஏற்றி வச்சு, இது நம்ம நாட்டுல கல்யாணம் நடந்தா கூட அவ்வளவு விசேஷமா நடக்குமான்னு தெரியாது, எங்கேயோ சத்திரத்துல போய் பண்ணிட்டு போயிட்டு போறோம் நாம. இது எல்லாத்தையும் பண்ணி ஒவ்வொருத்தரும் பண்ற அந்த உபச்சாரங்களை பார்த்தோம்னாக்கா இங்க சொன்னது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இங்க ஒரு சமயத்துல பார்த்தோம்னா ராஜாதிராஜனாக அந்த பெருமாள் வரும் இளவரசனான்னு அவர் நம்மாத்து வாசல்ல வரத்துக்கு தகுதி படைத்தவரா நம்மாத்து வாசல்லையே வந்திருக்கேன்னு நினைச்சிருந்து அவருக்காக ஒரு கோலம் போட்டுக்கிறது, விளக்கேற்றி வைக்கிறது, ஒரு மாவுள தோரணம் கட்டி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா இளவரசு. ஏன்னா அந்த பெருமாள் இளப்புறையர் அப்படின்றதுக்கோசரம் அங்கே வழி மேல விழி வச்சு பார்த்துட்டே இருக்க. அந்த பிரியாந்திச்சு ஒருத்தன் வரேன்னு சொல்லிட்டான்னாக்கா எப்ப வரப்போறான்னு வாசல்லையே பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த பெருமாள் எழுறத ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டே இருக்கார். இப்ப அதோ ஏழின்னு இருக்கே, இதோ இளப்புறையர் நம்மாத்து வாசல்லன்னு சொல்லி இப்படி ஒரு பாக்குற ஒரு சன்னிவேசம். மருவனன் மகனென அப்படின்னு சொல்ற ரீதியில அந்த பெருமாளுக்கு ஒரு மாத்திரு வாத்சல்யத்தோட ஒவ்வொருத்தரும் பார்க்க. அந்த பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோ, தூரல் வர மாதிரி இருக்க, பெருமாள் நினைஞ்சிருவேற, எப்படி ஆகும் தெரியலையே, இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இப்படி அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. அதோடு மாத்திரம் இல்ல, அந்த பெருமாளை திருப்பி எவ்வளவு பார்த்தாலும் அதிருப்தாளாக இருந்துட்டு இருக்கா. இது போறோம் பார்த்தது போறோம் அப்படின்னு சொல்லல. இப்ப நம்ம தாண்டி எங்கேயோ ஒரு 10 ஆண்டு முன்ன வரச்சேயே அந்த பெருமாளை எதிர்நோக்க சேவிச்சுட்டே இருந்துட்டு இருக்கா. நம்மாத்து வாசல்லையும் அந்த பெருமாளை சேவிச்சாச்சு. இன்னும் நாளாம் தள்ளி போன பிற்பாடும் அந்த பெருமாளை வெச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கா. இது ஒண்ணு. இது அருகிலே மணியன இப்படிப்பட்ட மகாரத்னமாக இருந்துருக்கிற பெருமான் எழுந்துள்ள இருந்துருக்கு. அந்த 10ஆம் நாள்ல பெருமாள் திருவாபரணம் சாத்திந்த திருவாபரணங்கள்லாம் 9 நாள்லயும் திருவாபரணம் சாத்திந்த சாத்திந்த திருவாபரணத்துல இருந்து ஒவ்வொன்னு அன்னைக்கு 10ஆம் நாள் சாத்தின்னு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி இத்தனை திருவாபரணம் சேவை சாய்க்கிறதோட இருக்கிறது இல்லை. அந்த திருவாபரணத்தினால பெருமாளுக்கு ஏற்றம் இல்லை, பெருமாள் சாத்தின்றதுனாலதான் அந்த திருவாபரணத்துக்கு ஏற்றம்ன்றத புரிஞ்சுட்டு அந்த பெருமாளை ரத்னம் மாதிரி எழுதிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுன்றது இந்த பாவத்தோட பார்த்தேன். இதோட இல்ல, அந்த தாயார் தனது வாசல்ல அந்த 5வது பிராகாரத்துல பெருமாள் உள்ள எழுதிட்டு அங்க போற வழியில பார்த்தோம்னாக்கா அந்த ஜெகதாழ சந்தையில இருந்து தாயார் சந்தை போற வழியில அங்கங்க ஒரு 4 கால் மண்டபம் 5-6 4 கால் மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு எதிரெல்லாம் நம்பெருமாள் நிற்பேர். கொஞ்ச நாள் அந்த மண்டபத்துல நிக்கிறேன். அந்த மண்டபத்துல நிக்கச்சே உபச்சாரம், உப்பு போடாத வடபருப்பு பானகம் இதெல்லாம் நிவேதனம் பண்றது. அந்த நிவேதனம் பண்ணிட்டு தொடச்சி விடுறது. இது எல்லாத்தையும் பிரத்யட்சமா சேவிச்சிருந்தாங்க. இப்படி எல்லாம் கூட ஒரு உபச்சாரம் பண்ணுவாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்படி தாயார் சன்னதியில போனா அங்க ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல பெருமாள் எழுந்தருளி அங்க மங்களஹாரத்தி, இந்த கண்டஹாரத்தி, இப்படி பல ஹாரத்திகள்லாம் கூட இது விசேஷமான உபச்சாரங்கள். அது பெருமாள் நம்பெருமாள் எனக்கு மாத்திரம் இல்லை, பாரு நம்ம 2 பேருமா சேர்ந்து பண்ற உபச்சாரம் தான் இங்க சொல்றாரு இல்லையோ. இங்க எப்படி இருக்கு அப்படின்னாக்க அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கின்ற எம்பெருமான்னு தானே எல்லா இடத்துலயும் சொல்ற. ஆகையால அந்த ஒரு திருவுடன் உயர்பவன் என்றுதானே சொல்ற. அப்படி திருவுடன் சேர்ந்து இருக்கிறது இங்க பண்ற உபச்சாரம்லாம் எனக்கு மாத்திரம் இல்லை, நம்ம 2 பேருக்கு ஒன்னு சொல்ற மாதிரி அவ 2 பேரும் எதிரும் புதிரமா நின்றுண்டு ஒரு உபச்சாரம். அது தள்ளி பார்த்தோம்னாக்கா இன்னொரு சுவாரஸ்யம். அந்த இடத்துல இருந்து பெருமாள் அந்த 5வது பிரதட்சணத்துல 7 அந்த கிருஷ்ணன் சன்னதி வழியா அந்த 5வது பிரதட்சணம் எல்லாம் நாம் அதிகமா போயிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தாயார் சன்னதி உள்ள நுழைவும் அதுக்கப்புறமா அந்த சந்திர புஷ்கரணி இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அப்படியே பிரதட்சணமா போகுமே தவிர 5வது பிரதட்சணத்துல அதிகமா போக மாட்டோம் நம்ம. அந்த வழியில ஏழச்சே பார்த்தோம்னாக்கா அங்க ஒரு சங்கராந்தி மண்டபம் இருக்கு, அற்புதமான மண்டபம். அதுல ஒரு யானை இருந்துட்டு இருக்கு. அந்த யானை பார்த்தா நிஜமான யானை தோத்து போயிடும், அப்படிப்பட்ட ஒரு யானை அப்படி ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு போறோம். எம்பெருமானார் சன்னதிக்கு எழுந்தருளச்சே எம்பெருமானார் எதிர்கொண்டு அழைக்கிறேன். யாரு நம்மாத்துக்கு வரவராக இவர் எப்பேற்பட்டவர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லச்சு அந்த எம்பெருமானார் எதிர்கொண்டு அழைப்பதிலிருந்து
இங்க சொன்ன எல்லாமே இருக்கும். பிரியாதிச்சியாகவும் இளவரசர் என்கிற முறையிலையும், மருவனன் மகனென என்று சொல்லும் பொழுது அங்க இளநீர் கொடுத்து உபச்சாரம். இப்படி சத்தாரணத்துல இத்தனை தூரம் போயிட்டு வர்ற அவருக்கு என்ன ஆயாசமா இருக்குமோ என்னமோ என்று சொல்லி அந்த இளநீருக்கு நிவேதனம், இளநீர் நிவேதனம். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க இது தேசிகன் காலத்துல அந்த நம்பெருமாளுடைய உபச்சாரத்தை நினைச்சுதான் இப்படி எழுதியிருக்காரோ. இதே மாதிரி தேவப்பெருமாளுக்கு மறுநாள் நான் சேவிச்சேன். இது அன்னைக்கு அங்க போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தது பாட்டு ஒரு நாள் கழிச்சு தேவப்பெருமாள் சன்னதியில சேவிச்சேன் நானு. அன்னைக்கு திருமணி ஆழ்வார் நட்சத்திரம் தை மாக்கம். அந்த திவ்ய தம்பதிகள் 2 பேரும் தெப்போத்சவத்துல தேவப்பெருமாளும் எழுந்திருந்தாரும் எழுந்தருளினார். ஆச்சரியமான உற்சவம். அந்த தெப்போத்சவத்துல அந்த திவ்ய தம்பதிகள் 2 பேரும் இங்க திருமிஷை ஆழ்வார் எழுந்தருள் இருக்கிற சன்னதிக்கு எழுந்தருள. அப்போ அந்த இடத்துல திருமிஷை ஆழ்வார் எதிர்கொண்டு அழைக்கிறார். தரிசன தாம்பூலம் கொடுத்து, இவ 2 பேருக்கும் தரிசன தாம்பூலம் கொடுத்து எதிர்கொண்டு அழைத்து இவாள உள்ள போன உடனே க்ஷேம தளிக. இவ வந்திருக்கிறவாளுக்கு ஒருத்தரும் பெரிய உபச்சாரம் பண்றதுக்கு ஒருத்தரும் வந்த உடனே நாம என்ன வேணும்னு நாம கேட்கிறோமோ இல்லையோ, தீர்த்தம் சாப்பிட்றியா என்ன சாப்பிட்றியான்னு கேட்கிறோமோ இல்லையோ, அப்படிப்பட்ட உபச்சாரம். அதுக்கப்புறமா கிரமமான திருவாராதனங்கள்லாம் ஆகுது. அத்தோட நின்று போல திரும்பி பெருமாள் சன்னதி வரைக்கும் கொண்டு விடுறது. இப்படி ஒவ்வொரு இதையும் பார்த்தோம்னாக்கா பெரியவாள்லாம் இந்த சுவாமி தேசிகன் இப்படி தேவப்பெருமாளுக்கு நடக்கக்கூடிய வைபவங்களை நினைச்சுட்டுதான் இந்த மாதிரியான தேவப்பெருமாள் விஷயமான அனுபவத்தை பாசுரமாக சாதிச்சிருக்கேன்னு நமக்கு தோன்றது. அததான் வருவதோர் உறவன வளரு இள வரவத்தன மருவனன் மகனென வனமத கரியன அறிவிலை மணியன அடியவர் அடைபவர் அருகணை இறைவனை அருகணை உடனே என்பதாக. இன்னைக்கு பார்க்க போறது சுவாத்தியாயம் என்கிற 4வது காலம். இப்போ மத்தியானம் திருவாராதனம் முடிகிறது. 12 மணிக்கெல்லாம் அந்த இச்சா காலம்ன்றது. அது 1 மணி முடியும். அந்த மாதிரி முடிஞ்ச உடனே அனுயாகம்னு பேரு. யாகம்னாக்க தேவதாராதனம், இந்த பெருமாளை பூஜை பண்றதுதான் யாகம். அனுயாகம்னா யாகத்தோட தொடர்புடையது. அந்த யாகத்தோட பின்தொடர்ந்து பண்ணுவதுனாக்க அனுயாகம். எம்பெருமானுக்கு அமுதுபடி நிவேதனம் செய்தவற்றை அந்த பெருமாளுடைய பிரசாதமாக நினைத்து நாம அதை எடுத்துக்கிறோம் இல்லையோ, அதுக்கு அனுயாகம்னு பேரு. நாம சாப்பிட்றதுன்னு சொல்லி வச்சுக்கோமே. இப்படி சாப்பிட்ட பிற்பாடு மீதி போறது என்ன பண்றது, எப்படி காலத்தை எப்படி போக்கடிக்கிறது என்பதை பத்தி இந்த 4வது காலம் பத்தி சொல்ல போற இந்த இடத்துல சுவாமி 2 பாசுரங்கள்னால. விரை கமழ் மலர்மகள் மிக உருமிரையவன் உரை கடல் குறுகிய குளிர்மதிமதியொடு வரை நிலை அடியவர் மறைகளின் மறையணும் உரை நிறை பரவுவர் ஊழமுதுணவே. உரை நிறை பரவுவர் அனுசந்திப்பவர் என்பதாக சொல்றார். இப்போ இந்த பெருமாள் திருவாராதனம் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் சாயங்காலம் தான் சந்தியாவந்தனம். அதுக்கு முன்ன வரைக்கும் ஒன்றும் காரியம் இல்லை. இப்ப இந்த காலத்துல இந்த போதுல என்ன பண்ணணும் என்பதை இந்த இடத்துல சொல்ற. சந்தோஷார்த்தம் விம்சதி முகு தத்பிஹி அத்தியாத்ம வித்யாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல அத்தியாத்ம வித்யை என்று சொல்லக்கூடிய வேதாந்த வித்யைகளை இப்ப பலர் இருந்தாள்னாக்க மொத்த கருத்தோட இருக்கிறவள் பலரோட கூட விசாரம் பண்றது, அதை பத்தி விமர்சனம் பண்ணி அவரவர்களுக்கு ஏற்பட்ட எண்ணத்தை அந்த பகவத் குணங்களையும் பகவத் விபூதியை பற்றியும் விஸ்தாரமா சொல்றதுன்றது இருந்துருக்கு. அது இந்த சுவாத்தியாய காலம் என்பதனால இந்த காலத்துல சொல்றது. சுவாத்தியாயம் என்பது என்னன்னா சாதாரணமா சொல்றது சுவாத்தியாயோத்யேதவ்யான்னு சொல்லி, சுவாத்தியாயம் ஸ்வசப்தத்தினால
தன்னுடைய சாக்கை தான் அத்தியனம் பண்ண வேண்டியதாக இருக்கிற வேத சாக்கைய அத்தியனம் பண்றது இருக்க அதுதான் இந்த வேதாத்தியனம் பண்றதுதான் சுவாத்தியாயம். சுவாத்தியாயான்மா பிரமதஹ ஆச்சாரியாய பிரியந்தனமாஸ்ய பிரஜாதந்தும் ஆவ்யவச்சேதி என்றெல்லாம் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ என்றெல்லாம் சொல்லிருக்கு. அதாவது ஒரு பிராமணனா இருந்திருக்கிறவன் வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவனாக இருந்திருக்கிறவா அவ எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் வேதாத்தியனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒருவருக்கான அத்தியனம் பண்ணும் புருஷூக்தமாவது நித்தியம் சொல்லணும்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்போ இதுதான் சுவாத்தியாயம்னு சொல்லி சொல்றது. இதோடு நிக்கிறது இல்ல. இங்க சுவாத்தியாயம்ன்றது வேதாத்தியனம் பண்றதும் இல்ல. அந்த பரமபுருஷன்னு இந்த வேதாத்தியனம் பண்றது எதுக்காக? இந்த பரமாத்மாவனுடைய நிலை உண்மை நிலையையும் நம்மளுடைய உண்மை நிலையையும் அறிவதற்காக, அथवा தத்துவஹித புருஷார்த்தங்களை அறிந்து கொள்வதற்காக தான் வேதாத்தியனமே பண்றோம். இந்த வேதாத்தியனம் பண்றது அக்ஷரராசி கிரகணம், அந்த அத்தியனம் பண்ணாலே புருஷார்த்தம். அதுக்கு மேல புருஷார்த்தம் இந்த ஸ்ருதி வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அது மூலமா பகவான அனுபவிக்கிறதுன்றது இருக்க அது இன்னும் பெரிய விசேஷமானபடினால அந்த ஸ்ருத்தியர்த்தங்களையும் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரத தரம் தெஜேது பஜே சாரதமம் சாஸ்திரம் என்று சார நிஷ்கர்ஷாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதித்திருக்க. அசாரம் வேதத்துக்கு புறம்பானவை, அதாவது வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்காமல் சில மதங்களை சொல்லுகின்றார்கள். அவையெல்லாம் அசாரம், அதை ஒதுக்கிடணும், அதுல ஒன்றும் சாரமே இல்லாதது. அல்பசாரம் சாரம், இந்த வேதத்திலேயே கூட சில பாகங்கள்ல இந்த லோகத்துல ஐஸ்வர்யம் புத்திரன் மழை இவையெல்லாம் வருவதற்காக சொல்லக்கூடிய காரியரேஷ்டி புத்திரகாமேஷ்டி இப்படின்னு இந்த சொல்ற பாகங்கள்லாம் இருந்துருக்க. இதெல்லாம் ஒரு அல்பசாரம், குறைந்த அளவு சாரத்தை உடைத்தானதாக இருக்குன்னு அர்த்தம். அல்பசாரம் சாரம் என்று சொல்லச்சே சொர்க்காதி பிராப்திக்கு சொல்லக்கூடிய பிரதேசங்கள். சாரதரம்ன்றது கைவல்யத்தை சொல்லி சொல்றது, சாரதமம்ன்றது மோட்சத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் என்று நிஷ்கர்ஷம் பண்ணிருக்க. அந்த இடத்துல இந்த சாரதமமாக இருக்கிறது இந்த திருஷ்டாட்சரம் துவயம் சரம் ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய 3 மந்திரங்கள் தான். இப்படி இந்த 3 மந்திரங்களை பத்தி விமர்சனம் பண்ணணும், இதனுடைய அர்த்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் இதெல்லாம் தான் அந்த சுவாத்தியாய காலத்துல பண்ணணும்ன்றத பத்தி சொல்ல போறேன். இந்த இடத்துல வரைநிலை அடியவர் மறைகளின் மறை எனும் உரைநிறை பரவுவர் உளம் அமுது உணவே. இது உத்தரார்த்தம். வரைநிலை அடியவர், அடியவர்னு சொன்னவான பாகவதர்கள். வரைநிலை அடியவர்கள் என்று சொல்லச்சே வரை என்று சொன்னமான மலைன்னு அர்த்தம். மலை போன்ற நிலைப்பாடை உடையவர்கள் என்று அர்த்தம். மலை போன்ற நிலைப்பாடு என்று சொன்னோம்னா அதுக்கு தாற்பயம் மலை எப்பவும் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். இந்த காலத்தை பார்த்து இல்ல, அந்த காலத்துல சொன்ன விஷயம் இது. ஒரு மலை இருந்துட்டு இருக்குன்னா அந்த மலைக்கு பக்கத்துல தாழ்வரை இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ன்றது இருக்கு. மலை எப்பவும் போகாது. இப்ப பிரவாகம் சொன்னோம்னாக்க அந்த நதி இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் 1 கிலோமீட்டர் அகலத்துல நதி இருக்கலாம், 1 மைல் தூரத்துக்கு இருக்கக்கூடிய நதி இருக்கலாம். இப்ப இந்த பிரவாகம்னு போகச்சே சில காலத்துல அந்த பிரவாகம் இருக்கும், சில காலத்துல அந்த பிரவாகம் இல்லாத கூட போயிடும். இல்ல இந்த சில காலத்துல இந்த பிரவாகம் முழுசா போகும், 2 கரையும் தொட்டுண்டு போகும்.
சில காலத்துல அந்த பிரவாகம் என்ன பண்ணும்னா ஏதோ ஒரு பாகத்துல ஒரு பக்கத்துல போகும். இப்ப கூட ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னாக்கா கொள்ளிடத்துல நதியினுடைய பிரவாகம் போறது, கொள்ளிடத்துல எப்பவுமே ஜலம் இருக்கும்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து சொல்லுவா. அந்த ரீதியில இப்பவும் போகுது. ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு, முன்னெல்லாம் இந்த ஸ்ரீரங்க பக்கமாக அந்த பிரவாகம் அந்த ஜலத்தினுடைய ஓட்டம் இருக்கும். ஏதோ வேற என்ன காரணத்தினால என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, எதிர்கரையில போயிட்டு உத்தமர் கோவில் பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போனோம்னாக்க நம்ம அவ்வளவு தூரம் நடந்து போனாதான் அந்த இடத்துல அந்த பிரவாகம் நதியினுடைய ஓட்டத்தையே பார்க்க முடியும். ஆகையில வேற வஸ்துக்கள் எல்லாம் சொன்னோம்னாக்க இருந்த இடத்துல விரை இருக்கும்ன்றது நிலைப்பாடு சொல்ல முடியாது. அது எங்கெங்கன்னா வேற வேற இடத்துல மாறுபாடு அடையக்கூடியது, வேற இடத்துல இருக்கக்கூடியது, ஒரே இடத்துலதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது, இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா மலை மாத்திரம் எந்த இடத்துலயும் பெயராது, அது மலை அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மலை மாதிரி பாகவதர்களுடைய எண்ணங்கள் இருக்க எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் கலங்காது. அததான் சொல்ற வரைநிலை அடியவர். வரைநிலை அடியவர்னு சொல்ற இப்படி பாகவதாளாக இருந்துருக்கவா பெருமாளத்துல பக்தி இருக்கிறவாளுடைய மனசு கூட கலங்குமா என்ற ஒரு கேள்வி வரும். திருடமான நிச்சயம் இல்லாதவர்களாக இருந்தான்னாக்க நிச்சயமா அவளுடைய மனசு கலங்கதான் கலங்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ ஒரு விஷயம் நான் பார்த்திருக்கேன், நானே பிரத்யட்சத்துல பார்த்தது. ஒரு சிந்துஜான்னு ஒரு பெண்ணு நம்மளோட சேர்ந்தவாதான், நல்ல ஆஸ்திகத்தோட பகவத் பக்தியோட இப்படி எல்லாம் இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ரொம்ப சீரியஸான உடம்பு, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. ஐசியூ யூனிட்ல இருக்கச்சே ஒரு வேற யாரோ ஒரு மதாந்தரஸ்தாள் வரா, நான் இந்த குழந்தைக்கு ஒருத்தரம் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்றா. அந்த சன்னிவேசத்துல யார் என்ன வேணா பண்ணட்டும், அந்த குழந்தை நல்லபடியா ஆனா போறோம்னு அப்படிதான் நமக்கு எண்ணம் இருக்குமே தவிர எனக்காக நீ ஒன்னும் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் என்னெல்லாம் சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு துணிச்சல் இருக்காது. நமக்கு அவ பிரார்த்தனை பண்ணா, இவ்வளவு இத்தனை நாளா பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிருக்கா. இப்ப அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போன பிறகு மறுநாள்ல இருந்து அந்த குழந்தை ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவள் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்ப என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டா என்ன கேட்டா, இத்தனை நாள் நாம பெருமாளிடத்துல பண்ண பிரார்த்தனை எல்லாம் பலிக்கல, இப்ப இவன் ஏதோ மதாந்தரஸ்தன் வேற ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணினான், அந்த பிரார்த்தனை தான் பலிச்சு இந்த குழந்தைக்கு இப்ப உடம்பு தேர ஆரம்பிச்சிருச்சுன்னு அவன் நினைச்சுட்டான். அந்த நினைச்சுட்டதுனால என்ன ஆகி போச்சு, இவளுக்கே அந்த மொத்தத்துல ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஏதோ அந்த மாதிரி போறது, அந்த பிரார்த்தனை போறதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவம்லாம் வந்துடுறது. இந்த பாவம் இருக்க, இந்த கலக்கம்ன்றது இருக்க, உண்மையான பக்தி இருக்கிறவாளுக்கு இந்த கலக்கம் வரவே வராது. இந்த பெருமாளை இப்படியெல்லாம் பூஜிக்கிறவாளாக இருக்கிறவாளுக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பெருமாள் தவிர இன்னொரு தேவதாந்தரத்தினிடத்திலேயோ இல்ல மதாந்தரத்த இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு விஷயங்களிலேயோ இவளுக்கு புத்தியே போகாது, அந்த கலக்கமே வராது. அப்பதான் இந்த இடத்துல சொல்ற என்ன, வரை நிலை அடியவர்
எவ்வளவு மழை பெஞ்சாலும் காத்தடிச்சாலும் மலை எப்படி அந்த இடத்தை விட்டு பெயராமல் இருந்துட்டு இருக்குமோ அதே மாதிரிதான் எவ்வளவுதான் நம்மளுடைய மனசு மாறும்படியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த பகவத் பக்தியில மாறுபாடு அடையாதவர்களாக இருப்பவர்கள், அந்த எம்பெருமான் இடத்துல மகாவிஸ்வாசம் குன்றாதவர்களாக இருப்பவர்கள், அதுதான் வரைநிலை அடியவர் என்று சொல்ற. நாம அப்பப்போ நினைச்சுக்கிறோம், என்ன நினைக்கிறோம், நம்மள சுதந்திரனாக தான் நாம நினைக்கிறோம், பரதந்திரனாகவே நாம நினைக்கல. ஏன்னா எனக்கு இஷ்டமா இருந்தா இப்ப உபன்யாசம் கேட்கிறேன், எனக்கு இஷ்டமா இருந்தா இந்த உபன்யாசம் பண்றேன், இல்லைன்னா இன்னைக்கு முடியல சுவாமி நாளைக்கு சொல்றேன்னு நான் சொல்ல போறேன். நானு அப்போ என்னுடைய இச்சைக்கு என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்பதான் இருந்துருக்கு. இதை சொல்றதோ வானான்றதோ அந்த மாதிரி நான் செய்யற ஒவ்வொரு காரியமுமே என்னுடைய இச்சைய சார்ந்துதான் இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே என்ன போய் அஸ்வதந்திரன்னு எப்படி சொல்றதுன்னு பிறர் கேட்கலாம். இப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்து வர்றதா? நடக்கலையே. அப்ப நாம சுதந்திரம் இல்லை இல்லையோ என்றெல்லாம் நம்ம அதுக்கு பதிலாம் சொல்லணும். எத்தனையோ விதமா இருந்துருக்கு. இப்படி ஒரு ஆக்ஷேப சமாதானம், ஒரு ஆக்ஷேபம்னு ஒண்ணு வரச்சே அந்த ஒரு இந்த லாஜிக்கல் ரீசனிங்னால நம்மளுடைய மனசுல ஒரு கலக்கம் நேராமல் இருக்கப்பவர்கள், அவளைதான் இந்த இடத்துல வரைநிலை அடியவர் என்பதாக சொல்ற. நீ எத்தனையோ தர்க்கத்தை கூட சொல்லலாம். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல கடைசியில தத்துவத்திரை சிந்தன அதிகாரத்துல சொல்ற, புத்தி விசேஷத்தினால சாதிக்க வேண்டியது எதை வேணா நான் சாதிப்பேன், ஆனா பிரமாண சரணர்கள் என்றோன்னு சொல்ற. பிரமாணம் ஸ்ருதி ரூபமான பிரமாணம் என்ன சொல்றதோ அதை தான் நான் பின்பற்றுவதனாக இருந்துருக்கேன்னு அர்த்தம். இப்படி ஸ்ருதி ரூபமான பிரமாணத்தை பின்பற்றுபவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அவெல்லாம் வரைநிலை அடியவர். இந்த தேவப்பெருமாள் என்ன எப்பவும் கைவிட மாட்டேர் என்கிற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்குவார்கால அவதான் இந்த இடத்துல சொல்ற வார்த்தை. அந்த வரைநிலை அடியவர் அவள் விஷயத்துல இன்னும் சில விஷயங்கள்லாம் நிறைய சொல்றார். வரைநிலை அடியவர்களாக இருந்திருக்கவர் பெருமாள் இடத்துல, பெருமாள் நமக்காக ரட்சணம், நம்மளை ரட்சணம் பண்ணுவதற்காகவே இப்படி திருவேங்கடமுடையானாகவும் நம்பெருமாளாகவும் பெரிய பெருமாளாகவும் தேவ பெருமாளாகவும் சேவை சாய்க்கச்சே அவரை விட்டுட்டு இன்னொரு தேவதாந்திரத்தின் போவாளா? அந்த தேவதாந்திர விஷயத்துல பரத்வ புத்தி, அவதான் பலன் கொடுக்கிறான்ற புத்தியோ அந்த புத்தி எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கிற ஒரு நிலை, அவ வரைநிலை அடியவர். அதே மாதிரி சாட்சாத் சிவன் நாராயணன் தவிர வேற யாருக்கும் நாம எல்லாரும் சேஷபூதர்கள் அல்ல, நிருபாதிக சேஷபூதர்கள் அல்ல. வேற யாருக்கான நாம ஆட்பட்டவர்களாக இருந்திருப்போம் என்ன, அது ஒரு காரண விசேஷத்தினால இருக்குமே தவிர நிருபாதிக சேஷபூதர்கள் அல்லன்னு அந்த விஷயத்துல ஒரு தீர்மானத்தோட இருந்திருக்கிறவா. அதே மாதிரி இந்த சரீரமே ஆத்மா என்கிற எண்ணமோ சுதந்திராத்ம பிரமமோ இல்லாதவர்கள் அவள் தான் வரை நிச்சை அடியவர் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு வஸ்துவையும் பார்க்கச்சே, நல்ல வஸ்துவை எல்லாம் பார்க்கச்சே நமக்காக என்று நினைக்காமல் அது எம்பெருமானுக்காக என்று நினைப்பவர்களாக இருந்திருக்கிறவார்கள அவள்லாம் தான் வரைநிலை அடியவர்கள் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தீய பழக்கங்கள் இல்லாமல் அந்த எம்பெருமானுடைய கட்டளையை பின்பற்றுவதிலே ஒரு ருச்சியோட, அதுல ஒரு நம்பிக்கையோட பின்பற்றுபவர்களாக இருந்திருக்க அவள்லாம் தான் வரைநிலை அடியவர்கள்.
அகரக சந்தியா முபாசீதான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஒவ்வொரு நாளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும், 3 வேளையும் ரிஷவணமுதகோபஸ்பர்சி என்றதெல்லாம் சொல்லிருக்கு. சந்தியாவந்தன ரூபமான அனுஷ்டானங்களை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி சந்தியாவந்தன ரூபமான அனுஷ்டானத்தை பண்றதா இருந்ததுன்னு பண்ணணும்னாக்க, இப்ப நம்மள எத்தனையோ பேர் சந்தியாவந்தனம் பண்ணல, அவளுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் நன்னா தானே இருந்துட்டு இருக்க, நினைக்க வேண்டாம். நமக்கு தெரியாது அவளுக்கும் இது நடக்குது. அவளும் ஆஜ்ஞாத்தி லங்கனம், இந்த பெருமாளுடைய கட்டளையை மீறுபவர்களாக அவர்கள்லாம் இருக்கிறபடினால அவளுக்கு அந்த ஆஜ்ஞாத்தி லங்கனத்தினால ஒரு தோஷம் வரும் அவளுக்கு. அது இப்ப வேணா நமக்கு தெரியாத இருக்கலாமே தவிர, பிற்காலத்துல நமக்கு அதனுடைய வரக்கூடிய பரிபவன்றது தெரியணும். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம இந்த ஆஜ்ஞாத்தி லங்கனம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பார்கள்ல, அவள்லாம் தான் வரைநிலை அடியவர் என்பதாக சொல்ற. இப்படி கலங்காத நிலையுடைய பக்தர்கள்லாம் விரை கமழ் மலர் மகள் மிகவும் இறையவன். விரை கமழ் மலர் மகள், விரைன்னா வாசனை, நல்ல வாசனை வீசுகின்றதாக இருந்திருக்கிற மலர் மகள், அந்த மலர்ல அவதாரம் பண்ணின பெரிய பிராட்டி. அந்த பெரிய பிராட்டி சொல்லச்சு அவள் தாமிர புஷ்பத்துல அவதாரம் பண்ணினவள் என்றெல்லாம் சொல்றோம். பத்மபிரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாயதாட்சி என்றெல்லாம் ஸ்ருதியே சொல்றது. அப்படிப்பட்ட அந்த மலர் மகள் மிகவும் இறையவன் என்பதாக, அந்த சாதாரண மலர் இல்லாது விரை கமழ் மலர் மலர் என்பதாக சொல்ற. ரொம்ப வாசனையோடு இருந்திருக்கிற மலர் தாமிர புஷ்பம். இதெல்லாம் சொல்லச்சே கூடத்தாழ்வான் சுந்தரபாபுஸ்தவத்துல ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிற, அதீர்கம பிரேம துகம் பிரணோஜ்வலம். எல்லாரும் தாமிர புஷ்பத்தை பெருமாளுடைய திருக்கண்களுக்கு உபமானமாக சொல்கின்றனர். பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு? தாமிர புஷ்பம் போன்ற ஒரு திருக்கண்கள்னு எல்லாரும் சொல்ற. அந்த திருக்கண்கள்லாம் அந்த தாமிர புஷ்பம் பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி அவ்வளவு நீண்டதாகவா இருந்திருக்கு. அதீர்கம் அப்ரேம துக்கம். அங்க பெருமாளுடைய ஒரு திருக்கண்கள், திருமுக மண்டலம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அப்படியே பிரேம துக்கம். அப்படியே நம்ம வரச்சேயே நம்மளை பார்த்து வந்துட்டியா நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன், நானும் திருவுத்த வழியில தேடிட்டு இருக்கேன், உன்னை காணவே நான் நினைச்சிருந்தேன், இப்ப நீ வந்துட்டியான்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கிற திருக்கண்கள் நம்மளிடத்துல ஒரு பிரேமைய சொல்லக்கூடிய ஒரு திருக்கண்கள். அததான் சாமுதோதார நேத்திரம்னு சொல்ற. இப்படி சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோட்சம் துக்காபாய பிரணயினி ஜனே தூர தத்தாபிமுக்கியம் என்றெல்லாம் அந்த பெரிய பெருமாளுடைய திருக்கண்களை சுவாமி அந்த திருமுக மண்டலத்தையும் திருக்கண்களையும் சுவாமி மங்களாசாசனம் பண்ற. அப்படிப்பட்ட ஒரு திருக்கண்கள் தாமர புஷ்பம் பார்த்த உடனே அப்படியே நம்மளிடத்துல வந்து சௌக்கியமானு கேட்கிற மாதிரி இருக்கா, நம்மளிடத்துல பிரேமையாக பொழிவதாக இருந்துருக்கு. கனோஜ்வலம் கொஞ்ச நாள் அது விகசிச்சிருக்கு, கொஞ்ச நாள் மூடிக்கிறது. பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படிதான் இருக்குமான்னா, இப்படி பல விஷயங்களை சொல்லி கதன்னு கலுன்னு சொல்ற. அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் தாமர புஷ்பத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு இந்த உபமானம் சொல்லச்சே, இந்த உபமேயமா சொல்றதை காட்டிலும் உபமானத்துக்கு ஏற்றா இருக்கணும். ராஜாவாக இருக்கான், சந்திரன் போன்ற முகம் என்று சொன்னாக்கா சந்திரனுடைய பிரகாசம் விசேஷமா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்ல வேண்டியது போக, பெருமாளுடைய திருக்கண்களை காட்டிலும் குறைவா இருக்கிற தாமர புஷ்பத்தை போய் அந்த பெருமாளுடைய திருக்கண்களுக்கு திருஷ்டாந்தமா சொல்ல முடியுமான்னு கேள்வி கேட்டு, அதுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம
திருஷ்டாந்தம் இருக்கிறதுக்குள்ள நான் எது இருக்கோ அதை தானே நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இது சொல்லியிருக்குன்னு ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிட்டு போறோம். ஆனா சுவாமி தேசிகன் அந்த இடத்துல என்ன சொல்லிடுறாரு, சில இடங்கள்ல இந்த தாமர புஷ்பத்தை சொல்லல, பெருமாள் நாபியிலிருந்து தோன்றின அப்ராக்கிருத்தமான ஒரு தாமர புஷ்பம் இருக்கு, அந்த தாமர புஷ்பத்தை திருஷ்டாந்தமா சொல்லி சொன்னாருன்னா, இந்த இடத்துல விரை கமழ் மலர் அப்படின்னு சொல்றது இருக்க, பிராட்டி அவதரித்த அப்ராக்கிருத்தமான ஒரு தாமர புஷ்பம் இருக்கு, அந்த தாமர புஷ்பத்துல அத்தை இந்த இடத்துல சொல்றதாக இருந்திருக்கிறது. அதனுடைய வாசனைய சொல்ற, அப்படி அதுல வாசம் பண்றவளாகவும் அதுல அவதரித்தவளாகவும் இருந்திருக்கிற இந்த பிராட்டி மிகவும் இறையவன், மிகவும் இறையவன், ரொம்ப ரொம்ப பொருந்தி வசிக்கப்படுகின்றான் அந்த சுவாமியான அந்த பேரருளாளன் அப்படின்னா, தினைத்தனையும் விடாத திருமகள் என்பதாக ஒரு கணக்காலம் கூட அந்த பெரிய பிராட்டி அந்த பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்காளாம். திருவேங்கடமுடைய திருநதியில பார்த்தோம்னாக்கா பத்மசரஸ்ன்னு பேர். இந்த இடத்துலயும் சொல்லச்சே வரச்சே தாயாரும் கூட பொற்றாமரை குளம்னு இருந்துட்டு இருக்கு. தேவபெருமாள் சன்னதியில கீழண்ட கோபுர வாசப்படிக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கத்துல இருக்கிறது மேலண்டத்துல இருக்கிறது அனந்த சரஸ்ன்னு பேரு. கீழண்ட கோபுரத்துல இருக்கக்கூடியது அந்த குளம் பொற்றாமரை குளம்னு. அந்த பொற்றாமரை குளத்துல அவதாரம் பண்ணினவள் பெருந்தேவி தாயார். அதையும் சுவாமி திருவுள்ளத்துல கொண்டு விரை கமழ் மலர் மகள் என்பதாக இங்க பொற்றாமரை குளம் நல்ல வாசனையோட இருந்துருக்கிற தாமர புஷ்பத்தோட இருந்துருக்கிற அந்த அதுல அவதாரம் பண்ணினவளாக அந்த பொத்தாமர குளத்துல இருக்கக்கூடிய தாமர புஷ்பத்துல அவதாரம் பண்ணினவள். திருச்சானூர்ல அங்க பெருமாள் சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த குளத்துக்கு பஞ்சமி தீர்த்தம்லாம் விசேஷம் விளக்கமா இருக்கு. பத்மசரஸ்ன்னு பேரு. அந்த கார்த்திகை மாசத்துல பஞ்சமி தினத்துல அந்த விஜயா யோகம்ன்ற யோக காலத்துல பிராட்டி அவதரித்தாள்னு விசேஷம். அதுக்கு வச்சுட்டு உற்சவம் எல்லாம் நடக்கிறது. அதுவும் பத்மசரசு, அது விரை கமழ், அந்த தாமரம், அந்த சரஸுக்கே பேரு. அதுல ஒரு 1000 இதழோட ஒரு தாமர புஷ்பம் தோன்றி அந்த தாமர புஷ்பத்துல அந்த விராட்டி தோன்றினாள், அவதரித்தாள் என்பதை வச்சுண்டு அவளுக்கு பத்மாவதின்னு திருநாமம். விரை கமழ் மலர் மகள் மிகவும் இறையவன். அப்படிப்பட்ட மலர் மகள் பெரிய பிராட்டியார் மிகவும் இறையவன், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா. பொண்ணு விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த திருவேங்கடமுடையானுடைய வட்சஸ்தலத்திலேயே எப்பவும் இருந்துருக்கிறவளாக இருந்துருக்கிறவள். அதை சொல்றதுன்னு ஒரு அர்த்தம். இதுல 2 விதம். ஒண்ணு, நான் இந்த இடத்துல வாசம் பண்றேன்னு பெரிய பிராட்டியார் சொல்ற, பெருமாளுக்கு பிடிக்காத போயிடுச்சுன்னா என்ன பண்ற? அந்த வாசம் பண்ற இடத்துல அவருக்கும் பிடிச்சதா இருக்கணும், இவளுக்கும் பிடிச்சதா இருக்கணும், 2 பேருக்கும். ஸ்ரீபதன் ஞாசதன்யம் என்பதாக சுவாமி தேசிகன் அதை தான் சாதிக்கிறது. அந்த பெரிய பிராட்டியார் அந்த திருமார்பல அந்த பெருமாளுடைய திருமார்பல வாசம் பண்றத தன்னுடைய பாக்கியமாக கருதுபவர் பெருமாள். ஆகையால விரை கமழ் மலர் மகள் மிகவும் இறையவன், அந்த மலர்மகள் மிகவிரும் இருவும் மிகவும் பொருந்தி வசிக்க பெறுகின்ற சுவாமி என்பதாக சொல்றேன். அந்த பொருந்தி வாசம்னு சொல்லச்சு, நாம சில இடத்துல இருப்போம், எந்த சமயத்துல எனக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சிருக்கு, போனா தெரிஞ்சுட்டான்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்தோட இருந்தோம்னாக்கா அந்த பொருந்தி வாசம் பண்ண முடியாது. இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, பெருமாளும் அந்த பிராட்டி தன் திருமார்பல இருப்பதை சந்தோஷமாக முகப்பாக கொள்கிற பிராட்டியும் அந்த இடத்துல வாசம் பண்றது, பெருமாள் திருமார்பல வாசம் பண்றத அவ்வளவு விசேஷமாக அவளும் நினைக்கிறா. ஒரு க்ஷணம் கூட இந்த இடத்தை விட்டு போகமாட்டேன்னு தினைத்தனையும் பிரியாதவளாக இருந்திருக்கிறவள் அந்த பெருமாள், அந்த தேவ பெருமாள். மலர் மகள் மிகவும் இறையவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அந்த பேரருளானுடைய குறை கடல் குறுகிய குளிர் மதியோடு. கழல் என்பது இந்த திருவடியில சமர்ப்பிச்சுக்கக்கூடிய தண்டைன்னு சொல்லுவா. பெண்களா இருந்தா கொலுசுன்னு சொல்லுவா.
புருஷாளுக்கு வரைச்சு அந்த தண்டைன்னு போடுவா, குழந்தைகளுக்கு போட்டோம்னாக்கா அது தண்டைன்னு பேரு, பெண் குழந்தைகளுக்கு அது கொலுசுன்னு போடுவா. இந்த தண்டை குறை கடல் சத்திக்கிறது. பெருமாள் எழுந்தருள் வச்சு அந்த திருவடியில இருந்துருக்கிற அந்த கழல் இருக்க அது சப்திக்கிறது. நாத பத்ததின்னே ஒரு பத்ததி பாதுகா சாஸ்திரத்துல. அந்த பாதுகா தேவி பாதுகையை சாத்திட்டு பெருமாள் ஏழ்ற அந்த ஜல் ஜல் ஜல்னு அந்த சப்தம் வருதான். அது அது குறை, அதுக்கு இப்ப இந்த குறை கழல் என்று சொல்லச்சு அந்த கழல்ன்றதுனால இந்த பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சுருக்கிற ஒரு ஆபரண விசேஷம் சதங்கை அந்த திருவடிகளை உடையதாக இருக்குன்னு அர்த்தம். இது சாமான்யமானதாக எடுத்துட்டோம்னாக்கா அந்த பாதுகையை சாத்திட்டு பெருமாள் ஏழ்றையர் அந்த பாதுகா தேவியினால வரக்கூடிய ஒரு சப்தம் இருக்க, அந்த சப்தத்தையும் சொல்றதாக சொல்லலாம். குறை கடல் குறுகிய, அது அந்த சதங்க திருவடிகள் நெருங்கி இருக்கிறது. குளிர் மதி மதியோடு மதியோடு. இப்போ பகவத் விஷயமான சிந்தனை, அந்த பகவத் விஷயமான வாக்கியார்த்த விசாரங்கள்லாம் பண்ணச்சே, இந்த திவ்ய தம்பதிகள் விஷயமான பண்ணச்சே ஒரு சந்தோஷம். குளிர்மதி, அந்த குளிர்மதி போன்றதாக இந்த சீத சுபாவத்தோட இருந்திருக்கிற சந்திரன், அந்த சந்திரன் போல மதியோடு மனசோட அப்படின்னு சந்திரமா மனசோ ஜாதா ஸ்ருதி சொல்றது. சந்திரன் எம்பெருமானுடைய மனசுல இருந்து தோன்றினவனா, அந்த மனசுக்கு ஒரு அதிபதியாக இருப்பவன் சந்திரன். இப்ப நாம பகவத் விஷயத்துல ஈடுபடச்சு இந்த பெருமாளை பத்தி நினைக்கச்சு அந்த நம்ம மனசு எப்படி இருக்கணும்னாக்க அந்த சந்திரன் மாதிரி குளிர்ந்த நிலையில இருந்துட்டு ஊளம் அமுது உண, இந்த மனசு ஒரு அமிர்தத்தை பருக போறது. எந்த அமிர்தத்தை பருக போறது? மனசு போய் அமிர்தத்தை சாப்பிடுமான்னா பாரணீயதி வரப்பிரத திருங்மேன்னு சொல்ற தேவப்பெருமாள் விஷயத்துல என் கண்ணே அந்த தேவப்பெருமாள் அப்படியே பாரணை பண்ற மாதிரி அப்படியே முழுங்கி விடுறதுன்னு சொல்ற. லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு சொல்ற. அந்த விபீஷணரை பக்கத்துல உட்காத்தி வச்சுண்டு அவரை ஏற இறங்கி கண்ணால பாக்குறாராம், கண்ணாலேயே முழுங்கி விடுற மாதிரி அப்படியே பருகிற மாதிரி இருந்துருக்குன்னு அந்த இடத்துல ராமாயணத்துல மகர்ஷி சொல்ற. கண்ணால பருக முடியுமா, மனசால பருக முடியுமா, மனசால தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த மனசால வரக்கூடிய ஒரு அனுபவ விசேஷத்தை சொல்றேன். அது மனசால, அந்த மனசால வரக்கூடிய அந்த பகவத் அனுபவம் இருந்திருக்கே. இப்ப நாம பேசுறோம் கேட்கிறோம், இந்த கேட்கச்சே அந்த தேவப்பெருமாளுடைய அனுபவமும் அந்த பெரிய பெருமாள் நம்பெருமாளுடைய அனுபவமும் நம்ம மனசை தானே குளிர்விக்கிறது. நாம நிறைய சேவிக்கிறோம், இருந்தா கூட நம்ம மனசை குளிர்விக்கிறது, அந்த மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றது. அதுதான் சுகரும் சொல்லி அந்த பரீட்சித்து மகாராஜா சொல்ற அந்த எம்பெருமானுடைய கதைகள்லாம் அது ஒரு அமிர்தமாக என் காது வழியா பாயறது எனக்கு என்பதாக சொல்ற. ஆகையால இந்த மனசுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது என்னன்னாக்க எம்பெருமானுடைய குணங்களையும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பத்தியும் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பத்தியும் வேதங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை பத்தி விசாரம் பண்றதுன்றது இருக்க, அதுதான் அமுது உண, அதுதான் அமிர்தம். அந்த மறைகளில், மறைன்னு சொல்லக்கூடிய அந்த வேதங்களில் அதுலயும் சிறந்ததாக இருந்திருக்கிற அதுல என்ன அப்படின்னு கேட்டாக்க மறையணும் உரை நிறை என்பதாக சொல்ற. அதுல ரகசியங்களாக சொல்லப்படுகிறது, சிறந்த ரகசியங்களாக சொல்லப்படுகிற திருவஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் போன்றதாக இருந்திருக்கிற உரை நிறை இந்த மந்திரங்களுடைய வரிசை, அதனுடைய வரிசையை பரவுவர்னா அனுசந்திப்பார்கள். அனுசந்தானம் பண்றதுன்னா வெறும் அனுசந்தானமான துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் பக்தாத்வம்னு கத்தியத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார். துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் பக்தா,
வெறும் துவயத்தை மாத்திரம் சொல்லல, அதனுடைய அர்த்தத்தையும் அனுசந்தானம் பண்ணிண்டே எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறவனாக நீ இன்னும் சொல்ற. இப்படியாக இந்த சுவாத்தியாய காலத்துல இப்படி பரம பாகவதர்களாக இருந்திருக்கிறவர்கள், எந்த சன்னிவேசத்திலையும் கலக்கத்தை அடையாதவர்களாக இருக்கிற பரம பாகவதர்கள், எம்பெருமான் விஷயத்துல பரிபூர்ணமான மகா விசுவாசத்தோட இருக்கக்கூடிய பரம பாகவதர்கள், பெருமாள் ஒருவனே தனக்கு புகழ் என்கிற ஒரு எண்ணத்தோடையும் வேறொருவரிடத்திலையும் அந்த ரட்சகத்துவ புத்தி இல்லாத பரம பாகவதர்கள், அவர்கள்லாம் அந்த திரிபிராட்டியாரோடு கூடி இருந்திருக்கிற அந்த பேரபரனுடைய ஒரு அந்த சந்திரனை போன்ற அந்த அந்த குறைகடல்னு சொல்லச்சு அந்த திருவடிகளை சொல்லிட்டு அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆராதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை தாமும் ஸ்வீகரிச்சுண்டு இதுக்கு அப்புறமா இருக்கிற காலத்தை நல்ல பொழுதாக போக்கடிப்பதற்காக, மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருவதற்காக இந்த திருமந்திரம், துவயம், சர்ம ஸ்லோகம் ஆகிய ரகசியங்களுடைய அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. தான் அனுசந்தானம் பண்றது, பிறருக்கு அந்த அனுசந்தானம் பண்ணதுனால பிறருக்கு அந்த ரகசியார்த்தங்களை உபதேசம் பண்றது, பிறர் விசேஷத்தை சொல்லச்சே அதை கேட்கிறது. இப்படி ஒரு இதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை பெறுபவர்களாக அந்த 4வது காலத்துல பாகவதர்கள் இருப்பார்கள். அப்படிதான் நாமளும் அந்த 4வது காலத்தை போக்கடிக்கணும்னு சொல்றது. காஞ்சிபுரத்துல தூப்புல்ல சுவாமி தேசிகனுடைய உற்சவத்தும் போது காத்தால புறப்பாடெல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் மத்தியானம் திருமஞ்சனம், பெருமாளோட விசேஷமான திருவாராதனங்கள், தேவாக்காலம், சாத்த முறையெல்லாம் ஆகும். அது இஜ்ஜை ஆயிடுறது. அந்த உபாதானம், காத்தால அபிகமனம், காத்தால ஏந்த உடனே அங்கேயே தெய்வ பிரகாசனுக்கு பெருமாள் திருவாராதனம் ஆகும், தேசிகனுக்கு திருவாராதனம் ஆகும். அது அபிகமன ஆராதனை மாதிரி ஆயிடும். இந்த பெருமாள் புறப்பாடு, தேசிகன் அந்த வீதியில புறப்பாடு இருந்த உபாதானம் மாதிரி எல்லாரும் அடுத்தது வித்யாராசனம் நடக்க போறது, அதுக்கு உண்டான சாமகிரிகள்லாம் சேர்க்கிற மாதிரி தேசிகனே எல்லா இடத்துலையும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பிற்பாடு மறுபடியும் திருமஞ்சனம், பெருமாளுக்கு தேசிகன், தெய்வ பிரகாசன் இவாளுக்கெல்லாம் பெரிய விசேஷமான திருவாராதனங்கள்லாம் நடக்கும். இது வித்யாராசனம். இது முடிஞ்ச பிற்பாடு விநியோகம் சாத்தியாயம்லாம் ஆன பிற்பாடு, ததியாராசனம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு உபன்யாசம் நடக்கும். அந்த உபன்யாசம் தான் சுவாத்தியாயத்துல பண்ண வேண்டிய ஒரு காரியம். சந்தோஷார்த்தம் விம்சதி முகம் சத்யர் அத்தியாத்ம வித்யான்னு சொல்லிட்டு, இது சந்தோஷத்துக்காக, ஒரு மனசுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்படியாக இந்த ஒரு நிலை, இப்படி 4வது காலத்துல நடக்கக்கூடிய சுவாத்தியாயத்தை இந்த இடத்துல சொல்லி சுவாமி சாதிக்கிறார். நமக்கும் வீண் பொழுது பொறுக்காமல் இந்த 4வது காலத்துல பெருமாளை தியானம் பண்ண முடியாத ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேட்க சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.